Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா எக்ஸுமா. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸுமா ரீசெண்டா பார்த்து என்ஜாய் பண்ணா ஒர்த் டு வாட்ச் மஸ்ட் டு வாட்ச்னா ஒரு கொரியன் ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. கொரியன்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவின்னு சொல்லி இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ட்ரெண்டா இருக்கிறதுனால தான் நான் இந்த மூவி பார்த்தேன். ஷார்ட்னோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ ஒரு பணக்கார வீட்டை சேர்ந்தவராக இருக்கிற, அவர் குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறகுது, அழுந்துகிட்டே இருக்கு. அதனால அங்கே நடக்கக்கூடிய அமானுஷத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர்கிட்ட போய் கேட்கும் போது, உங்களோட முன்னோதையர்களை புதைக்கப்பட்ட இடத்துல இருந்து அவங்களோட புனங்களை எடுத்துட்டு வந்து வேற ஒரு இடத்துல அடக்க முன்ன, அப்படி இல்லைன்னா அதை எரிச்சிடணும். அப்பதான் அந்த சாங்கிய சம்பிரதாயம் எல்லாம் ப்ராப்பரா கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கலாங்கிறத சொன்னதை கேட்டு அந்த முன்னோதையர்களோட பணத்தை தோண்டி வெளியே எடுக்கும்போது நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, செகண்ட் ஹாஃப்ல இவங்க பண்ணக்கூடிய பிரச்சனை என்னங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி லவர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ற அளவுக்கு செம்மையான சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் ஃபேக்டரோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல கொரியன் டிராமா. மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ் டப்ல இப்போ அவைலபிளா இல்ல. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மூவில நடிச்ச எல்லாருமே சூப்பரான இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாலும் ஹீரோனோட பெர்ஃபார்மன்ஸ் தரமா இருந்துச்சு. மிரட்டி விட்டுருப்பாங்க. ஒரு சாங்கிய சம்பிரதாயத்தில் பயங்கரமான ஒரு மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸை பண்ணி எல்லாருமே கதி கலங்க வைப்பாங்கன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு சவுண்டான பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரெசிவா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த மூவில எல்லாருமே. ஸ்டோரி வைஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்ல ஹாரர் த்ரில்லர் டிராமா, அதுவும் மிஸ்டீரியஸா இருந்துச்சு. சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் ஃபேக்டர் எல்லாத்தையுமே ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஸ்டோரி, செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணி எடுத்திருந்தாலும் ரெண்டுக்கும் சின்னதாக ஒரு கனெக்ட் வச்சு செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா கொரியனோட ஹிஸ்ட்ரியோட சேர்ந்து அங்கிருந்து வரக்கூடிய பேயினால வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் என்னன்னு சொல்லி ஆரம்பிச்சு வேற மாதிரி கதை கட்டி உங்க கண்ணை கட்டி காட்டில் விட்ட கணக்காயிடுங்கிறதுக்கு அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டோன்ல செகண்ட் ஹாஃப் நரேஷனை கொண்டு போய் கிளைமேக்ஸ்ல மிரட்டி விட்டுருக்காங்க. டெக்னிக்கலா சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. எஃபெக்டிவான ஒரு டோன்ல இருந்துச்சு. மூவியோட மேஜரான ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹாரர் போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கேரி அவுட் பண்ணக்கூடிய மிஸ்ட்ரி அண்ட் ஜம்ப் கேரி சீன்ஸ், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்னு சொல்லி எல்லாத்தையுமே ப்ராப்பராக டியூன் ஆஃப் பண்ணி மிக்ஸ் அப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே கரெக்டான சீன்ல ப்ராப்பராக எலிவேட் ஆச்சு. ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் ஃபீலை கொடுத்து நல்ல ஒரு ஸ்டோபன் த்ரில்லர் ட்ராமா தான். இன்ட்ரெஸ்டிங்காக சீன் பை சீன் ரசிச்சு பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பாக படமே புரியும். அண்ட் மூவியில் நோட்டபிளாக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹாரர் எலமெண்ட்டை ரொம்ப நேச்சுரலாகவும் ரியலிஸ்டிக்காகவும் ஒரு ஹாரர் கமர்ஷியலாக தமிழ் சினிமாவில் எடுத்து எவ்வளோ கேவலமாக பண்ணி வைக்கிறவங்களோ அந்த அளவுக்கு ஆப்போசிட்டாக ரியலிஸ்டிக்காக எப்படா இப்படி மிரட்டி ஒரு அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணுறீங்கன்னு கேட்க வைக்கிற மாதிரியான நிறைய சீக்வன்ஸை படத்தில் நிறைச்சு கொடுத்தது நல்லா இருந்துச்சுங்க. இந்த மூவி நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லைங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் ரீசெண்டாக பார்த்து கொரியன் ஹாரர் த்ரில்லர் ட்ராமா மூவி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் விட்டு போங்க. இந்த எக்ஸுமா மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டிங்கன்னா 7.2 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.